என்னடா நேற்று ஸ்கூல் லீவ் போட்ட? இது எல்லாம் ஒரு முக்கியமான காரணமா தான். அப்புறம் நேற்று மேத்ஸ் டெஸ்ட் வேற, எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்க போல இருக்கே. இல்லடா நேற்று மேட்ச் சார் லீவ் போட்டாரு. லீவ் போட்டாரா? அது ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு இடுப்பு தூக்கி போயிருச்சா, அதனால தான் எமர்ஜென்சி லீவ் போட்டு சார் போயிட்டார். அப்புறம் அசைன்மெண்ட் வேறு சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க இங்கிலீஷ் மிஸ்ஸு. முடிச்சிட்டிங்களா? சப்மிட் பண்ணியாச்சா? சொன்னடா மிஸ் வீட்டில் அவங்க வச்ச செடி பூ பூத்து வச்சாங்க, நல்ல மூலம் இருந்தாங்களா, அடுத்த வாரம் எல்லாத்தையும் அசைன்மெண்ட் வைக்க சொல்லிட்டாங்க. அடுத்த வாரமா? லாஸ்ட் 2 பீரியடு மேத்ஸு, அதுக்கு அடுத்து 2 பீரியடு ஃபிசிக்ஸு. யாரையும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அவ்வளோ இருக்கே. ஆமாடா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். என்ஜாய் பண்ணீங்களா? அது ஒன்றும் இல்லை, லாஸ்ட் 4 பீரியடும் வந்துட்டு டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்களா, அதனால் எல்லாத்தையும் பிடி விளாட விட்டாங்க. நேற்று நல்லா போர் அடிச்சிருக்க போல இருக்கேன். ஏன்னா நேற்று நான் லீவ் போட்டேன். இல்லைடா நேற்று நாங்கள் ஃபுல்லாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம், நல்லா செலிபிரிட்டிஸ்லாம் வந்துருந்தாங்க. செலிபிரிட்டி வந்ததாங்களா? யாரு? பாதி சத்தனூரில் கூட்டாந்தர் கொடுக்குறது கட்டிங் காஃபி வந்துருந்தாங்க, அதுக்கப்புறம் பென்சில் பாக்ஸ் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு ஐஸ்வர்யா பச்சன் வந்திருந்தாங்க, நோட்டு கொடுக்குறதுக்கு ராஸ்மிகா மந்தனா வந்திருந்தாங்க. ராஸ்மிகாவா? ஏதோ சொல்ல மாதிரி பாரு, ஜாமன் ரிவர்ஸ் கொடுக்குறதுக்கு இளையதளபதி விஜய் வந்திருந்தாரு. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா?